RSS ஒரு வன்முறையை, அரசியல் வன்முறையை, ஒரு மாநிலம் தழுவிய வன்முறையை திரிபுராவிலே நடத்தி காட்டிருக்கிறார்கள். எனக்கு முன்பு பேசிய தோழர் சொன்னதை போல இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய மாநிலங்களில் ஒன்றான திரிபுராவில் இந்த பரிசோதனை முயற்சி நடந்திருக்கிறது என்றால் இந்தியா முழுவதும் இந்த வன்முறையை நடத்தி காட்டுவதற்கு அவர் அணியமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 நாட்களிலே RSS தலைவர் மோகன் பகவத் பேசிய பொழுது ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்திய அளவிலே பல லட்சம் சாகாக்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த சாகாக்கள் இன்னும் வரும் காலத்தில் பல லட்சம் சாகாக்களாக இணைத்து 2025 RSS உருவாக்கப்பட்ட 100 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு இந்திய அளவிலே நாம் சாகாக்களை நடத்த வேண்டும் என்று அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பல லட்சம் சாகாக்கள் இந்தியா முழுவதும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் இவர்கள் எதை செய்கிறார்கள் என்றால் ஒரு துணை ராணுவ படையை போன்ற ஒரு பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மக்களை சந்திக்கக்கூடிய மக்கள் திரள் அமைப்பாக இருக்கிறோம், அவர்கள் துணை ராணுவ படையாக இருக்கிறார்கள் என்கின்ற வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே இந்த 2 பெரும் ஆற்றல்களும் மோதுகின்ற ஒரு அரசியல் களமாக 2024 என்கின்ற தேர்தல் களம் இருக்கும் என்றால் தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் தேர்தலில் பங்கெடுக்காத எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளும் இணைந்து அவர்களை எந்த இடத்தில் எதிர்கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் எதிர்கொள்ள வேண்டும், எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டுமோ அவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும். ஆக தோழர்களே, நாம் தமிழ்நாடு முழுவதும் இதற்கான அணிதிரட்டலை செய்து வருகின்றோம். இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக ஆற்றல்கள் தமிழ்நாடு முழுவதும் இதற்கான அமைப்புகளை கட்டி வருகிறார்கள். நாளை ஒரு வேளை 1998 கோவையில் நடைபெற்ற ஒருங்கமைக்கப்பட்ட வன்முறையை போன்ற ஒரு வன்முறையை தமிழ்நாட்டிலே அவர்கள் நடத்த தயாராக இருக்கிறார்கள் என்றால் அதை எதிர்கொள்வதற்கு மக்கள் படையை அமைப்பு கடந்து நாம் உருவாக்க வேண்டும். இந்த மக்கள் படைதான் RSS வன்முறை படையை வீதியிலே எதிர்கொள்ளும். தேர்தல் களத்தில் எதிர்கொள்வது என்பது வேறு, பாசிஸ்டுகளை வீதியில் எதிர்கொள்வது என்பது வேறு. ஆக பாசிஸ்டுகளை வீதியில் எதிர்கொள்வதற்கு ஒரு மக்கள் படையை இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் ஒன்று திரட்டி அவர்கள் உருவாக்க வேண்டும். அதற்குரிய பயிற்சி அவர்கள் தர வேண்டும். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? திரிபுராவிற்கு சென்று வந்த பாராளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று சொல்லுகிறது, அங்கே வன்முறை நடக்கும் பொழுது RSS காரர்கள் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் வன்முறை செய்யும் பொழுது காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்தது என்று அந்த தகவலை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மிகப்பெரும் ஆபத்தை அது வெளிப்படுத்துகிறது. நாளை இதே போன்ற ஒரு வன்முறை இங்கே தமிழ்நாட்டிலே கட்டவிழ்க்கப்படும் என்றால், ஒருவேளை தமிழ்நாடு காவல்துறை இயங்க முயலாமல் போகும் என்றால் அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு மக்கள் படையாக நாம் தயாராக இருக்க வேண்டும். இது இல்லை என்றால் RSS ஒரு காலத்தில் வெல்ல முடியாது. ஏனென்றால் RSS தேர்தலிலே வீழ்த்தப்படக்கூடிய சக்தி அல்ல, அது தேர்தலிலே போட்டியிடக்கூடிய கட்சியும் அமைப்பும் அல்ல. RSS வீழ்த்துவதற்குரிய வேலை திட்டம் தேவை, அது உடனடி தேவை. அந்த வகையிலே நமது போராட்டம் என்பது RSS நோக்கியதாக, மக்களுக்கு RSS அடையாளப்படுத்துவதாக இருக்க வேண்டும். பல ஆயிரம் RSS சாகாக்கள் தமிழ்நாட்டில் நடப்பதாக RSS காரர்கள் சொல்லுகிறார்கள். பல ஆயிரம் சாகாக்கள் நடப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 50 இடத்தில் அவர்கள் நாங்கள் RSS ஊர்வலம் நடத்த இருக்கிறோம் என்று அறிவித்தார்கள் அக்டோபர் 2 கடந்த வருடத்தில். அதற்கு எதிராக ஒரு பெரும் மக்கள் திரட்டை தோழர்கள் முன்னெடுத்தார்கள், அனைவரும் பங்கெடுத்தோம். தோழர்களே, எனது கேள்வி என்னவென்றால் 50 இடங்களில் ஒரு இடத்தில் குறைந்தபட்சமாக 300 பேரை RSS காரன் திரட்ட முடியும் என்றால் தமிழ்நாடு முழுவதும் 15,000 20,000 பேரை அவனால் அணிவகுத்து நிறுத்த முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு அணிவகுப்பு நடக்கிறது என்றால் அதை எதிர்கொள்வதற்கு மக்கள் படையை நாம் தயார் செய்ய வேண்டும். தோழர்களே, எங்களது கேள்வி, மே 17 இயக்கத்தின் கேள்வி ஒன்றுதான். இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்றால் அந்த போராட்டத்திற்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது, இலக்கு இருக்கிறது. அந்த கோரிக்கையும் இலக்கையும் யாரை நோக்கி வைக்க வேண்டும் என்கின்ற தெளிவு இருக்கிறது. இந்த கோரிக்கைக்காக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், இந்த கோரிக்கைக்காக ஊர்வலம் நடத்துகிறோம், இந்த கோரிக்கைக்காக மனித சங்கிலியை நடத்துகிறோம் என்று நாம் சொல்லுகின்றோம், அறிவிக்கின்றோம். சுவரொட்டி வழியாக, துண்டறிக்கை வழியாக மக்களிடத்தில் செய்தியை சொல்லுகிறோம். RSS காரன் தமிழ்நாட்டிலே 50 இடத்தில் நாங்கள் ஊர்வலம் நடத்துகிறோம் என்று சொல்லுகிறானே, பேரணி நடத்துகிறோம், அணிவகுப்பு நடத்துகிறோம் என்று சொல்லுகிறானே, அதனுடைய இலக்கு என்ன, கோரிக்கை என்ன என்பதுதான் எங்களது கேள்வி.
அதற்கு இலக்கும் இல்லை, கோரிக்கையும் இல்லை. நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் அணிவகுப்பு நடத்துவோம் என்று RSS காரன் சொல்வான் என்றால் அது ஏதோடு நாங்கள் பொருத்தி பார்க்க முடிகிறது என்றால், ஒரு நிலத்தை நாங்கள் எங்கள் பிடியில் எடுத்து விட்டோம் என்று ஒரு துணை ராணுவ படை சொல்லுமே அல்லவா, அது போலத்தான் நாங்கள் இந்த நிலத்தை கைப்பற்றிருக்கிறோம் என்பதை RSS காரன் அறிவிக்கிறான். அதுதான் 50 இடங்களில் அவன் நடத்த இருக்கக்கூடிய அந்த அணிவகுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அணிவகுப்புக்கு எந்த கோரிக்கையும் கிடையாது. இந்த மண்ணை நான் கைப்பற்றுகிறேன் என்று அறிவிப்பதற்காகத்தான் அவன் அந்த அணிவகுப்பை செய்கிறான். அதற்கு எதிரான ஒரு பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. ஆக தோழர்களே, RSSக்கு எதிரான போராட்டம் என்பதை நாம் கூர்மைப்படுத்த வேண்டும். நான் தோழர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய தலைமைகளுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகின்றேன். அடுத்த போராட்டம் நாம் சென்னையில் நடத்த வேண்டும் என்பது அல்ல, தமிழ்நாட்டிற்குள் நடத்த வேண்டும் என்பது அல்ல. எந்த இடத்தில் பாதிப்பு ஏற்படுகிறதோ ஆக RSSக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வன்முறைகளுக்கும் எதிரான போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும் என்றால் அது ஒவ்வொரு முறையும் எந்த ஊரில், எந்த மாவட்டத்தில் அல்லது எந்த மாநிலத்தில் நடக்கிறது என்பது அல்ல. அதை பொறுத்தல்ல நமது போராட்டத்தை கட்டி எழுப்ப வேண்டியது. இந்த வன்முறையை பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் செய்யும் என்றால், அன்பான தோழர்களே, நாம் நாகப்பூரை முற்றுகையிடுவதற்கு அணியமாகும். நாகப்பூரை நோக்கி ஒட்டுமொத்த இந்திய மக்களை ஒன்று திரட்ட வேண்டும். RSS தலைமை அலுவலகம் அங்கிருந்து அகற்றப்படும் வரை, அந்த நச்சு பாம்பினுடைய தலை வெட்டி எடுக்கப்படும் வரை நமது போராட்டம் நடத்தப்பட வேண்டும். அதற்கான போராட்டத்தை இந்திய அளவில் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு கொள்கை தலைமை கொண்டவர்கள் கம்யூனிஸ்டுகள். நான் இந்த இடத்துல RSS காரனுக்கு சொல்ல விரும்புகின்றேன், நீ கம்யூனிஸ்ட குறைச்சி எடை போடுகின்றாய். இரண்டாம் உலக போரின் பொழுது லெனின்கிராடை நாசி படைகள் கிட்டத்தட்ட 10 லட்சம் படைகள் முற்றுகையிட்டார்கள். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 2-3 வருடங்கள் அந்த முற்றுகை போர் நடந்தது. அந்த மக்களுக்கு உணவு துண்டிக்கப்பட்டது, குடிநீர் துண்டிக்கப்பட்டது. தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான குண்டுகள் அந்த லெனின்கிராடில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீது வீசப்பட்டன. ஒரு இடத்தில் கம்யூனிஸ்டுகளோடு கொடிபிடித்து நின்ற அந்த மக்களும் முடிவெடுத்தார்கள், நீ குண்டு வீசிக் கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கை கொண்டாட போகிறோம் என்று சொன்னார்கள். அங்கே குண்டு வீசப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே, அந்த போர்க்காலத்திலே அவர்கள் அங்கே கால்பந்தாட்ட போட்டி நடத்தினார்கள். குண்டு வீச்சுகளுக்கு நடுவே கால்பந்தாட்ட போட்டி லெனின்கிராடில் நடந்தது. அது மட்டுமல்ல, சிம்பனியினுடைய மிக முக்கியமான அந்த 7வது சிம்பனி என்று நினைக்கின்றேன், அந்த சிம்பனி இசைக்கப்பட்ட இடம் போர் நடந்து கொண்டிருந்த லெனின்கிராடினுடைய மைய மண்டபத்தில் நடத்தப்பட்டது. இதை நான் RSS காரனுக்கு சொல்ல விரும்புகின்றேன். உலகம் முழுவதும் பாசிஸ்டுகளை வென்றது, எதிர்கொண்டதல்ல, அதை வேரோடு புடிந்து எறிந்த வரலாறு கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டு. இந்த வரலாறு 7 ஆண்டு காலம் மேலும் நீடித்த அந்த 2ஆம் உலக போரினுடைய ஒவ்வொரு சகாப்தமும், ஒவ்வொரு போர் முனையும் இதை சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட போருக்கு நாம் அணியமாக வேண்டும். இது தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய சக்தி அல்ல, இது வேரோடு புடுங்கி எறிய வேண்டிய சக்தி என்கின்ற அளவிலே வீறுதோறும் மக்கள் படையை கட்டுவதற்கு நாம் அணியமாகவும் இந்த நச்சு பாம்புகளை பிடுங்கி எறியக்கூடிய பணிகளை செய்து முடிப்போம். நன்றி, வணக்கம்.